தென்கொரியாவில் 175 பயணிகள் 6 விமான பணியாளர்களுடன் சென்ற விமானம் வெடித்து சிதறி கோர விபத்திற்கு உள்ளாகியிருக்கிறது. இது தொடர்பான மேலதிக தகவலை செய்தியாளர் ரமேஷ்குமார் வழங்க கேட்கலாம். ரமேஷ், வணக்கம். இந்த விமான விபத்து குறித்த விவரங்களை பதிவு பண்ணலாம். ரமேஷ், வணக்கம். தென்கொரியாவின் முவான் சர்வதேச விமான நிலையத்தில் ஜிஜு ஏர்லைன்ஸ் என்கிற நிறுவனத்துக்கு சொந்தமான விமானம் விபத்துக்குள்ளாகி இருக்கிறது. இந்த விமானமானது, அதாவது 7C2216 என்ற அந்த ஜிஜு ஏர்லைன்ஸுக்கு சொந்தமான விமானமானது பாங்காக்கில் உள்ள தாய்லாந்திலிருந்து பயணிகளை இறக்கிவிட்டு மீண்டும் அங்கிருந்து பயணிகளை ஏற்றிக்கொண்டு சவுத் கொரியாவை நோக்கி புறப்பட்டிருக்கிறது. அப்போது விமான நிலையத்தில், அதாவது முவான் சர்வதேச விமான நிலையத்தில் தரையிறங்கும் போது திடீரென ஓடு பாதையை விட்டு விலகி அங்கிருந்த அவுட்டர் ஃபென்ஸ் என்று சொல்லப்படக்கூடிய சுற்றுச்சுவரின் மீது வேகமாக மோதி உடனடியாக விபத்துக்குள்ளானதோடு அது தீப்பிடித்து எரிந்திருக்கிறது. இந்த விபத்தில் மொத்தம் 28 பேர் தற்போது வரை பலியாகி இருப்பதாக தகவல் கிடைத்திருக்கின்றது. எதனால் இந்த ஓடுபாதையை விட்டு விலகி விபத்துக்குள்ளானது என்பது இதுவரை தெரியவில்லை. இருப்பினும் இந்த விமானத்தில் மொத்தம் 175 பயணிகள் மற்றும் 6 விமான ஊழியர்கள், அதாவது பைலட் மற்றும் ஏர் ஹோஸ்டஸ் உட்பட 6 பேர் பயணம் செய்திருக்கிறார்கள். இதில் தற்போது வரை 28 பேர் உயிரிழந்திருப்பதாக தகவல் கிடைத்திருக்கின்றது. உயிரிழப்புகள் மேலும் அதிகரிக்கலாமோ என்ற ஒரு அச்சமும் இருக்கிறது. மீட்பு மற்றும் மற்ற பணிகள் உடனடியாக அங்கு துரிதமாக துவங்கப்பட்டு நடைபெற்று வருகிறது. விவரங்களுக்கு நன்றி ரமேஷ்குமார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.